வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் 10 சுவாரஸ்யமான ஜிகே கேள்விகள் கேட்கப்படுகின்றன. 5 செகண்ட் டைமர் இருக்கும். எத்தனை கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறீர்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேள்வி எண் 1. உங்கள் கட்டை விரலின் நீளம் உங்கள் உடலின் எந்த பகுதியின் நீளத்திற்கு சமமாக இருக்கும்? ஏ காது, பி மூக்கு, சி உதடு, டி கண். சரியான பதில் பி மூக்கு. கேள்வி எண் 2. மனித உடலில் உள்ள எந்த உறுப்பு தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் திறன் கொண்டது? ஏ இதயம், பி மூளை, சி கல்லீரல், டி நுரையீரல். சரியான பதில் சி கல்லீரல். கேள்வி எண் 3. ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை கண் இமைக்கிறான்? ஏ 5000 முறை, பி 10,000 முறை, சி 20,000 முறை, டி 15,000 முறை. சரியான பதில் ஆப்ஷன் சி 20,000 முறை. கேள்வி எண் 4. நம் மூக்கினால் எத்தனை வகையான வெவ்வேறு வாசனைகள் நினைவில் வைத்திருக்க முடியும்? ஏ 1000, பி 10,000, சி 50,000, டி 1,00,000. சரியான பதில் ஆப்ஷன் சி 50,000. கேள்வி எண் 5. கைரேகையைப் போலவே மனித உடலில் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமாக இருக்கும் மற்றொரு ரேகை எது? ஏ கால் ரேகை, பி உதட்டு ரேகை, சி நாக்கு ரேகை, டி கண் இமை ரேகை. சரியான பதில் சி நாக்கு ரேகை. கேள்வி எண் 6. உங்கள் மூளை பகல் நேரத்தை விட எந்த நேரத்தில் அதிக சுறுசுறுப்பாக இருக்கும்? ஏ காலை நேரத்தில், பி மதிய நேரத்தில், சி மாலை நேரத்தில், டி தூங்கும் நேரத்தில். சரியான பதில் டி தூங்கும் நேரத்தில். கேள்வி எண் 7. பிறந்த குழந்தைக்கு சுமார் எத்தனை எலும்புகள் இருக்கும்? ஏ 206, பி 150, சி 300, டி 250. சரியான பதில் சி 300. கேள்வி எண் 8. உங்கள் இதயம் ஒரு நாளில் எத்தனை முறை துடிக்கிறது? ஏ 50,000 முறை, பி 1,00,000 முறை, சி 75,000 முறை, டி 1,50,000 முறை. சரியான பதில் பி 1,00,000 முறை. கேள்வி எண் 9. மனித உடலில் ஆக்சிஜனை பயன்படுத்தாத ஒரே பகுதி எது? ஏ நகம், பி தலைமுடி, சி விழிப்பாவை, டி பற்கள். சரியான பதில் சி விழிப்பாவை. கேள்வி எண் 10. முட்டை சாப்பிட்ட பிறகு எதை சாப்பிட்டால் மனிதன் இறந்து விடுவான்? ஏ சர்க்கரை, பி எலுமிச்சை, சி புளித்த தயிர், டி தேன். சரியான பதில் எதுவும் இல்லை. அதாவது முட்டை சாப்பிட்ட பிறகு சில உணவுகள் சாப்பிட்டால் வயிறு பிரச்சனை வருமே தவிர வேறு ஏதும் நடக்காது. உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்தியாவின் தேசிய விலங்கு எது? ஏ சிங்கம், பி புலி, சி யானை, டி சிறுத்தை. என் அன்பு மக்களே, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.